ஓகே. ஸோ மோலோட டெஃபினிஷன் ஒன்று உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டெஃபினேஷனை திருப்பியும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் we will start with the definition of the mole. மோல் அப்படின்றது வந்து நான் எல்லாம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கான்செப்ட்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது கிளியர் பண்ணிக்கிறோன்னா நீங்கள் எனக்கு அதை சொல்லுங்கள், நான் will explain to you. ஓகே. ஸோ மோல் வந்து இட் இஸ் given by this formula, given mass by molar mass. given mass அப்படின்றது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமில் என்ன கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த கிவன் மாஸ் அப்படின்றது. மோலார் மாஸ்ன்றது வந்து மாலிகுலர் மாஸ் அப்படின்றது அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீத்தேன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அட்டாமிக் மாஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா எல்லாருக்கும் அட்டாமிக் மாஸ் எல்லாம்? அந்த பீரியாடிக் டேபிள் கீழே கொடுத்துருப்பாங்களே அதுவா சார்? இல்லைன்னா அந்த டபுள் பண்ணி கண்டுபிடிக்குமே அதுவா? டபுள் பண்ணி வரும், சிலதுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வாட் எவர், நான் இங்கே சும்மா சில ரெஃபரன்ஸுக்கு சில நம்பர்லாம் நான் எழுதுறேன், நீங்கள் அதை அப்படியே டபுள் பண்ணி போடுற மெத்தட் தெரியும் சார். இதுதான். ஓகே. ஸோ மாலிகுலர் மாஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு சரியாக வராது அது. ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் மாஸ். அது நான் இங்கே சைடில் எழுதியிருக்கிறது வந்து அட்டாமிக் மாஸ். அது நீங்கள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் தெரியலன்னா நீங்கள் சைடில் ரெஃபர் பண்ணிக்கலாம். யூ கீப் த பீரியாடிக் டேபிள் வித் யூ ஆர் கூகுள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, கால்குலேட்டர்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் நம்ம நிறைய போடுவோன்றதுனால அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு போடுறதுக்கு. இப்போ மீத்தேனுடைய மோலார் மாஸ் எவ்வளோ இருக்கும் ஜாஸ்பர் சொல்லு பார்க்கலாம். ம் பிரியங்கா, அமோனியா அது எவ்வளோ இருக்கும்? சத்தமாக சொல்லு. ஓகே. அமோனியா, பிரியங்கா அமோனியா அது எவ்வளோ இருக்கும்? சார் 17. 17. அதுக்கப்புறம் அஷ்மிதா CO2 எவ்வளோ இருக்கும்? சார் 44. ஜாஸ்பர் அஸ்டிக் ஆசிடோட ஜொஹன்னா அஸ்டிக் ஆசிடோடது எவ்வளோ இருக்கும்? சார் அசிட்டிக் ஆசிட் ஒரு நிமிஷம். எதையும் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாவில் எது கொடுத்துருக்காங்க, எதை கேட்குறாங்க, அந்த ரெண்டுத்தை மட்டும் கம்பேர் பண்ணணும். தெரியலன்னா நான் சொல்லி கொடுக்குறேன், அப்புறமா போடுங்க. தெரிஞ்சதுன்னா போட்டு சொல்லுங்கள். 1 minute டைம். சார் நம்ம இது கொடுத்துருக்க கிவன் டேட்டா வச்சு மோல்ஸ் கண்டுபிடிச்சிருவோம்ல. இப்போ இந்த மோல்ஸ் வச்சு எத்தனை மாலிக்யூல்ஸ், அந்த அவகேடோ நம்பர் வச்சு எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், அதுதான் டீடைல்டு மெத்தடு. நீங்கள் இதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நான் அப்புறமா உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே, 1 minute ஆயிடுத்து. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராம் கொடுத்துருக்காங்க, ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம எதையும் கம்பேர் பண்ணணும். 2வையும் 3யும் நம்ம கம்பேர் பண்ணணும். 2 and 3 ஹேஸ் டு பி கம்பேர்டு. ஓகே. ஏன்னா நான் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, மாலிக்யூல்ஸ், இங்கே ஆட்டம்ஸ், அயான்ஸ், இது எல்லாமே இங்கே தான் வரும். பார்ட்டிகல்ஸ் எது கொடுத்தாலும் இந்த இடமும் 2ல் இந்த கேட்டகரியில் இதெல்லாம் வரும். 3ல் மோலார் மாஸ் வரும்.
சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன 2 and 3 நம்ம கம்பேர் பண்ணணும். அப்படின்னா என்ன? அவகாட்ரோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் அமோனியாவோட மாஸ் நம்மளுக்கு தெரியும் 17 கிராம் அப்படின்னு. இதை நம்ம மாற்றி எழுதிட்டோம்னா 17 கிராம் அமோனியால அவகாட்ரோ மாலிக்யூல் ஆஃப் அமோனியா அவகாட்ரோ மாலிக்யூல் ஆஃப் அமோனியா. நான் சொல்றது ஏதாவது புரியலைன்னா நடுவுலயே ஸ்டாப் பண்ணுங்க, முடிச்சதுக்கு அப்புறமா இது பண்ணாதீங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் அதை போட்டு டைரக்டா கண்டுபிடிக்கலாம்ல சார்? கண்டுபிடிக்கலாம், நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான். இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தட் சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க. ஐ வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா நவ் இந்த கிளாஸ் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால நான் ரொம்ப 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 பேசிக்காலேருந்து ஆரம்பித்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இஃப் ஆல் ஆஃப் யூ ஃபீல் சார் இது மாதிரி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா தென் ஐ வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் நம்ம டேரெக்டாக கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம் அதில். எஸ் எஸ் ஜோஹன்னா, அஸ்மிதா, ஷிவானி, உங்களுக்கெல்லாம் வாட் யூ திங்க்? இது இது இந்த மாதிரி இருக்கணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போடலாமா? நம்ம ப்ராப்ளம்ஸ் டைரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? சார் நீங்க இப்படியே வேணா போங்க சார். இப்படியே வேணா போகணும் இல்லை, நீங்க வேணுங்க இப்படியே போங்க சார். நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்கண்ணா. உங்களுக்கு வேணுங்கிறத தானே நான் பண்றேன் இப்போ. அப்ப நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றத. சரியா? புரியுதா இது சம் எல்லாருக்கும்? சார் சொல்லு. சரி, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கல, அதுக்கு பதில் இந்த எந்த மாலிகுல் கொடுக்குறாங்களோ அதோட மோல்ஸ் கண்டுபிடிச்சு அதோட அந்த மாலிகுல் அவகாடோ நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சு அதையும் மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரலாமா? எப்படி வேணாலும் போடலாம், நிறைய மெத்தட் இருக்குது போடுறதுக்கு. நான் வந்து அப்போ மோல்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டா தானே சார் வரும்? வரும், போட்டு பாரு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுல இந்த இந்த மேல நான் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் 1 2 3 4 கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு புரியணுன்ற மாதிரி எடுத்துட்டு போறேன். தெர் ஆர் மெனி வேஸ். புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, நிறைய இருக்காது, எல்லாமே ஒரே மெத்தடு தான். அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோன்றதை பொறுத்து நம்ம அதை போடணும். இஃப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் தென் மெத்தட் டஸ் நாட் மேட்டர். ஓகே, நவ் ரெண்டாவது கொஸ்டின். இப்போ calculate the number of sodium ion present in 1.06 gram of sodium carbonate. போடு பார்க்கலாம். I will give you 1 minute time.
சார் 2 டைம்ஸ் அவகேட்ரோ நம்பரா சார்? 2 டைம்ஸ் அவகாட்ரோ நம்பர் 1.06 கிராம் வருது. 2 டைம்ஸா வருது. எனக்கும் 2 இன்டு அவகேட்ரோ நம்பர் தான் சார் வருது. Okay, 106 gram sodium carbonate contains Avogadro molecules of sodium carbonate. Avogadro molecules of sodium carbonate. Sir, Therefore, 1.06 grams. அது சம்மல கொடுத்திருக்காங்க. இது வந்து we know that WKT know that 106 gram of sodium carbonate contains Avogadro molecules of sodium carbonate. Therefore, 1.6 gram contains X molecule. So, cross multiply பண்ணேன்னா X into 106 equal to 1.06 into Avogadro number. எப்போவுமே டெசிமல் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சம்ம போடுறதுக்கு. ஸோ 106/100, அப்புறம் இந்த 106 கீழே இங்கே எடுத்துகிட்டு வரணும் இன்டூ NA. ஸோ அப்போது இது கேன்சல் ஆகிடும். NA வந்து NA இன்டூ 10, NAல வந்து 23 இருக்கும். அப்போ 6.02 இன்டூ 10^21 வந்துடும். இங்கே 21 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் வரும். புரியுறதா இது? அஷ்மிதா, ஜோஹன்னா, புரியுதா? புரியுது சார். ஓகே. ஸோ இவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் இருக்கும். அண்டு 1 மாலிக்யூல் ஆஃப் சோடியம் கார்பனேட்டில் எவ்வளோ இருக்கும்? 2 டைம்ஸ் சோடியம் அயான், 2 சோடியம் அயான்ஸ் இருக்கும், 1 கார்பனேட் அயான் இருக்கும். சரியா? இந்த 1 கார்பனேட் அயானில் 1 கார்பன் ஆட்டம் இருக்கும், 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். இதெல்லாம் கூட அவங்க கேட்பாங்க. சரியா? எது வேணாலும் அவங்க கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அப்போ 1 மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 2 சோடியம் அயான்ஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? தேர்ஃபோர் 6.02 into 10^21 molecules will contain कितना है? 2 into 6.02 into 10^21 sodium ions. அப்ப 0.02 டைம்ஸ் அவகேட்ரோ நம்பர் வரும் சார். 2 டைம்ஸ் வராது. எங்க தப்பு பண்றீங்கன்றத பார்த்துக்கோங்க. அதை ரிப்பீட் ஆகாத பார்த்துக்கோங்க. புரியுதா இது? எவ்ரிபடி யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். பேசலைன்னா கூட யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். பிகாஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, நானும் நீங்களும் ஒரே லைனில் ட்ராவல் ஆகணும். இல்லைன்னா நான் மாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே போவேன், நீங்கள் மாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த கிளாஸோட பர்பஸ் அது கிடையாது. யூ ஹேவ் டு லேர்ன் எவ்ரிதிங் ஐ டீச் யூ. சார் இதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ண முடியுமா சார் இந்த क्वेश्चन? இதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். சரியா? கொஷினை நல்லா பாரு. இந்த இடத்துல கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? calculate the number of sodium ion present in 1.06 gram of sodium carbonate. அதான் கொஷின். சரியா? அப்போ நான் சொன்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். என்ன ஃபார்முலா? நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுது? we know that இது வந்து மோலார் மாஸ். இது மோலார் மாஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் 2 into 23 plus 12 plus 48 போட்டீங்கன்னா 106 கிராம் வரும். 106 gram of sodium carbonate contains Avogadro molecules of sodium carbonate. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஏதாவது புரியலைன்னா என்னை அங்கேயே ஸ்டாப் பண்ணு. ஃபுல்லாக சொல்ல விட்டுட்டு திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லாத, உனக்கும் புரியாது. ஓகே. ஸோ 106 கிராமில் இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு ஏற்கனவே டெஃபினிஷனில் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல 1, 2, 3, 4ன்னு நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டேன். அதாவது இதுதான் அந்த இது. இவ்வளோ 106 gram of sodium carbonate contains Avogadro molecules of sodium carbonate. அது நம்மளுக்கு தெரியும். we know that. அப்போ சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? therefore 1.06 gram of sodium carbonateல எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு போட்டு அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு இவ்வளோ மாலிக்யூல்ஸ் வரும். இவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் உனக்கு வரும். இது வந்து இவ்வளோ மாலிக்யூல்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது சோடியம் அயான் கேட்டிருக்காங்க அவங்க. அதுதான் கவனமாக பார்க்கணும். சோடியம் அயான் வருதுன்னு சொல்லும்போது 1 மாலிக்யூல் ஆஃப் சோடியம் கார்பனேட்டில் பார்த்தீங்கன்னா 2 சோடியம் அயான், ஒரு கார்பனேட் அயான் இருக்குது. அண்ட் அந்த ஒரு கார்பனேட் அயானில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அவங்க கொஷினில் வந்து ஹவு மெனி கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ப்ரெசன்ட்னு கூட கேட்கலாம். அதனால இது கொடுத்துருக்கேன் உனக்கு எக்ஸ்ட்ராவா. அப்போது
1 மாலிக்யூல்ல வந்து 2 சோடியம் அயான் இருக்குன்னா நம்மளுக்கு வந்திருக்கிறது எவ்வளோ மாலிக்யூல்? 6.02 இன்ட்டு 10^21 மாலிக்யூல். அதில் எவ்வளோ இருக்கும்? 2 இன்ட்டு அந்த இது இருக்கும். அவ்வளோதான். புரியுறதா மனுஸ்ரீ? Okay, sir. ம் ஓகே. ஸோ நவ் லெட்ஸ் see கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நவ் ஐ வில் கிவ் யூ calculate the number of carbon atoms present in 0.9 gram of glucose. Number of carbon atoms present in 0.9 gram of glucose. Fast பார்க்கலாம், யார் ஃபாஸ்ட்டாக போடுறீங்கன்னு பார்க்கலாம். Sir, 3 into 6.022 into 10 to the power 21. One muscle. கார்பன் ஆட்டம்ஸ் போட்டு பார்க்கலாம். Carbon atom. ஓகே ஓகே. ஸோ மற்றவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்கன்னு பாருங்க. சேம் கான்செப்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. நம்ம அதே தான் கன்வெர்ட் பண்ணணும். we know that 180 grams of glucose contains Avogadro molecules of glucose. ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? therefore 0.9 gram of glucose contains x. So x equal to 0.9 into Avogadro number divided by 180. ஃப்ராக்ஷன் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? டெசிமல் வந்ததுன்னா ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது 9/10 into 180 into Avogadro number. ஸோ இதை அப்படியே கட் பண்ணினா 20 டைம்ஸ் வரும் உனக்கு. அப்போது Avogadro number by 200 வரும். அப்போது half Avogadro இந்த 10^2 மேலே எடுத்துன்னு வந்தேன்னா 6.02 into 6.02 into 10^23 இருக்கு இல்லையா? 200ல 10 ஸ்கொயர் மேலே எடுத்துகிட்டு வந்தேன்னா 10^21 ஆகிடுவாங்க. 2ஆல் டிவைட் பண்ணினா 3.01 உனக்கு வந்துடும் இங்கே. ஸோ இந்த வேல்யூ வந்து 3.01 into 10^21 மாலிக்யூல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்துடும். இப்போ வந்து இது இவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 1 மாலிக்யூலில் எவ்வளோ இருக்கும்? 1 மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 6 கார்பன் ஆட்டம்ஸ் இல்லையா? ஃபார்முலா என்ன குளுக்கோஸ்க்கு? C6H12O6. 1 மாலிக்யூல் கண்டெய்ன்ஸ் 6 கார்பன் ஆட்டம்ஸ். therefore எவ்வளோ மாலிக்யூல்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு? 3.01 into 10^21 molecules will contain 6 into 3 into 3.01 வச்சுக்கோ, 3 கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ 18 into 10^21 atoms of carbon. இதே ஆன்சர் வந்திருக்கா பாருங்க எல்லாருக்கும். அப்ராக்சிமேட்லி 3.01 போடலை, 6.02 போடலை, வாட் எவர் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்படியே கூட போடலாம். ஆன்சர் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப அப்படியே அரித்மெட்டிக் நிறைய போடுற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. எஸ், ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? Anybody who did not understand, raise your hands. சார் லாஸ்ட்ல வந்து நீங்க அவகேடோ நம்பர் கூட அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? ஆமாம். ஓகே சார். சொல்லு.
கேட்கும். கேட்கும். நான் பார்த்துக்கிறேன். Yes, all of you understood this? Yes, sir. Yes, okay. புரியலன்னா சொல்லணும். 12th வந்துட்டீங்க, குழந்தைகள் கிடையாது நீங்கள், நீங்கள்லாம் பெரிய பசங்கள், சரியா? Okay, so now next, weight of one atom of hydrogen எவ்வளோ? weight of one atom of hydrogen போடு. 1 minute time தர, குயிக்கா போடு. what is the weight of one atom of hydrogen? So 1 gram. ம் 1 gram. தப்பு. நீ சொல்றது 1 mole of hydrogen. see, you have to use the formula. இல்லை உனக்கு தெரிஞ்ச நீ அப்ளை பண்ணுற ஃபார்முலா போட்டாலும் சரி, நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா பண்ணாலும் சரி, ஆன்சர் கரெக்டாக வரணும். ஆன்சர் தப்பாச்சுன்னா ஒழுங்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? Sir, 1 by Avogadro number. சார் நான் H வந்துட்டு H2னு எடுத்துட்டு அதுல ஒரு H எடுக்கணுமா இல்லனா H மட்டும் எடுக்கணுமா? ஆட்டம்னு சொன்னா 2 எப்படி போடுவேன்? மாலிகுலர் ஆடாது அது. ஓ இல்ல சார், டைஅட்டாமிக் மாலிகுலா எக்ஸிஸ்ட் ஆகும்போது அதுல ஒரு ஆட்டம் இது கேக்குறீங்க. இல்ல நோ இமேஜினேஷன் இன் தி ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ல அவங்க என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வெர்பாட்டியமா எடுத்துக்கணும். நீ வந்து ஹைட்ரஜன் டைஅட்டாமிக் மாலிகுலா தான் இருக்கும், நான் 2 கிராம்லாம் எடுத்துக்கிறேன்லாம் போட்டால் தப்பாயிடும் அது. ஏன்னா ஆப்ஷன்ல அதுவும் இருக்கும். அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுப்பாங்க. அவங்க தே ஷுட் கிவ் டை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லணும். அவங்க டை ஆக்சிஜன், டை நைட்ரஜன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஐயூபேக்னுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன். அது அப்படி சொன்னாங்கன்னா தான் நீ அது 2 கிராம்னு எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அது 1 கிராம் தான் அது. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்? வி நோ தட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன? 2 and 3 நம்ம கம்பேர் பண்ணணும். ஏதாவது ஒரு பேட்டர்னில் போ, ஒன்று என் பேட்டர்னில் போ, இல்லை உன் பேட்டர்னில் போ, ஏதோ ஒரு பேட்டர்னில் போட்டு கரெக்டாக எடுத்துன்னு வரணும். we know that அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஒரு ஐட்டம் ஹைட்ரஜனுக்கு என்ன வரும்? 1 கிராம் ஹைட்ரஜனில் வந்து அவகாட்ரோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நல்லா பாரு, அவகாட்ரோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இதுதான் உங்களுக்கு நான் இந்த ஃபார்முலாவில் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல அவகாட்ரோவில் வந்து மாலிக்யூல்ஸ்னு வரலாம், ஆட்டம்னு வரலாம், அயானும் வரலாம், பார்ட்டிகல்னு வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இங்க என்ன வரும்? we know that 1 gram of hydrogen contains அதாவது அவகாட்ரோ ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் உடைய வெயிட் எவ்வளோ? 1 கிராம் அக்கார்டிங் டு த ஃபார்முலா. we know that. கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஒரே ஒரு ஆட்டம் கேட்குறாங்க. therefore 1 ஆட்டமோட வெயிட் எக்ஸ் கிராம் வச்சுன்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். x into Avogadro number is equal to 1 into 1. therefore x equal to 1 by Avogadro number. இது ஆன்சர். எஸ் அஸ்மிதா, ஜோஹர்னா, லக்ஷிதா, மனுஸ்ரீ, புரியுதா? சார் நான் டிஃபரெண்டா பார்த்திருந்தேன் சார். எப்படி நீங்க வேணா 2 போடுமா. and 3 எடுத்துருக்கீங்க. என்னம்மா? அதுக்கு பதிலா 1 நீங்க 2 and 3 எடுத்துருக்கீங்களா சார்? இங்க நான் 1 2 and 3 கம்பைண்டா எடுத்து ஈக்குவேட் பண்ணி எடுத்துக்கலாம். உனக்கு அவ்வளோ டைம் எக்ஸாம்ல இருந்ததுன்னா நீ எப்படி வேணாலும் போடலாம். ஃபாஸ்டா போடணும், கரெக்டா போடணும், அவ்வளவுதான். ஆன்சர் கரெக்டா வரணும், அவ்வளவுதான். ஆன்சர் கரெக்டா வந்து வெரி குட், அவ்வளவுதான். ஸோ நவ் யூ நோ ஹவு டு கன்வெர்ட் திஸ் டு திஸ். இப்போ now I will take you to the next level. I think now you are all familiar with all these things என்றது புரியுது எனக்கு ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டினுக்கு நான் எடுத்துட்டு போறேன். ஓகே, வால்யூம் ஆஃப் CO2 produced, volume of CO2 produced from 8 grams of methane burnt in excess oxygen. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு பேர் ஸ்டாக்கியோமெட்ரி ப்ராப்ளம்ஸ்னு பேர். அப்போ நம்ம முதல்ல ஈக்குவேஷன் எழுதி அதை பேலன்ஸ் பண்ணணும். இதே மோல் கான்செப்ட் தான் அது, பட் கொஞ்சம் எலவேட்டட் லெவல் அது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பஷன் ரியாக்ஷன் நம்ம எழுதணும். முன்னால நம்ம என்ன பண்ணோம்? மாஸ், மாலிக்யூல்,
அவகேட்ரோ நம்பர், வால்யூமும் அப்படியே ரிலேட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். இப்போ வேல்யூவை ரிலேட் பண்ணாமல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம அந்த ரிலேஷனை எடுக்கணும். ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? CH4 plus O2 gives CO2 plus H2O. இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் அந்த முன்னால் சொல்லி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த ABCD வச்சு பண்ணுறது. யூ ரிமெம்பர் தட்? எஸ் சார். ஓகே, எல்லாரும் எஸ் சார் சொல்லணும். ஏன்னா வேற எதுலையாவது பேலன்சிங் கேட்பாங்க. நம்ம அன்றைக்கி அந்த ஆல்கீன்லாம் கூட போட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் முன்னால் சம் டைம் கிளாஸ், எப்போ ஞாபகம் இல்லை எனக்கு அது. நம்ம கிளாஸ்ல போட்டோம். போட்டிருக்கோம். அது வச்சிருக்கீங்களே, அந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அதாவது நம்மளுக்கு ஒரு ப்ரொசீஜர் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஸோ தெரிஞ்ச ப்ரொசீஜரை ஃபாஸ்ட்டாக போடணும், அதுதான் முக்கியம். ஸோ இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். வி நோ தட் திஸ் இஸ் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன? 16 கிராம் பர்ன்ட் இன் எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, வால்யூமோ மாஸோ மோல்ஸோ கேட்குறாங்கன்னா அது லிமிட்டிங் ரியேஜென்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க நோட்டில். ஸ்டாக்கியோமெட்ரி ரிலேட்டடாக, அதாவது ஈக்குவேஷன் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது ப்ராடக்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னு கேட்டாங்கன்னா அப்போது அதில் 2 ரியாக்டன்ட் யூஸ்வலாக இருக்கும். அதில் எது லிமிட்டிங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஆக்சிஜனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் தப்பாயிடும் அது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 44 கிராம்ஸ் இங்கே வருது. 44 கிராம்ன்றது என்ன? 1 மோல் ஆஃப் CO2. CO2 கேஸ்ன்றதுனால இதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும்? 22.4 லிட்டர் இருக்கும். அப்படின்னா என்ன? we know that 16 gram methane produces 22.4 liter CO2. Therefore 8 gram methane will produce X liter of CO2. X equal to 22.4 into 8 by 16. So 2 times 11.2 is equal to 11.2 liter is the answer. புரியுதா அது? சார் இன்னும் ஒரே ஒரு டைம் சொல்லுங்க. ஸ்டாக்கியோமெட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு பேர். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன அர்த்தம்? ஸ்டாக்கியோமெட்ரினா ஈக்குவேஷன் பேஸ்டுன்னு அர்த்தம். ஸ்டாக்கியோமெட்ரினா ஈக்குவேஷன் பேஸ்டுன்னு அர்த்தம். அதாவது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் ஈக்குவேஷன் கிடையாது, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவங்க உனக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக என்னென்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னா கம்பஷன் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, ஃபார்மேஷன் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, இல்லை ஆர்கானிக்கில் உனக்கு எந்த ரியாக்ஷன் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜெரிவிட்டன் ஆஃப் மெத்தட் ஆஃப் ஆக்டிவ் ஹைட்ரஜன் டிட்டர்மினேஷன், ஜீசல் மெத்தட் ஆஃப் ஆல்காக்சி மித்தால் குரூப் டிட்டர்மினேஷன், எல்லாம் பார்த்தா எல்லாமே இந்த மாதிரி தான், ஒரே கான்செப்ட் தான். அது ரியாக்டன்ஸ் தான் வேறு வேறு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் ஆஃப் CO2 produced from 8 gram of methane when completely burnt in excess of oxygen அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம அந்த ரியாக்ஷன் எழுதணும். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த ரியாக்ஷன் என்னன்றதை எழுதணும். அதுதான் இந்த ரியாக்ஷன். இது என்ன ரியாக்ஷன்? மீத்தேன் when burnt in excess of oxygen will produce CO2 plus H2O. இது உனக்கு தெரியணும். சில ரியாக்ஷன்ஸினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுனால அதை கொடுக்க மாட்டாங்க அவங்க JEE and NEET லெவலில். ஸோ all hydrocarbons on combustion will produce CO2 plus H2O. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அது நம்ம முன்னாலே பேலன்சிங்கில் கூட பார்த்துருக்கோம் நம்ம. So according to the balanced equation, 16 gram of methane produces 44 gram of CO2. That is 1 mole. இப்போ இது 1 mole வருது அப்படின்னா இதுவும் 1 mole வரும். இது 1 mole 16 gram வந்தால் இது 1 mole 44 gram வரும். நம்ம ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிற அந்த 1, 2, 3, 4 ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1 mole CO2 is equal to Avogadro number of CO2 is equal to 44 gram of CO2 is equal to 22.4 liter at STP because CO2 is a gas. Okay, so we know that 16 gram methane produces 22.4 liter at CO2. புரியுதா இது வரைக்கும்? எஸ் பிரியங்கா, இது வரைக்கும் புரியுதா?
புரியுது சார், புரியுது. ஓகே ஓகே. ஸோ இதுதான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிடுச்சுன்னா சம்மில் அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரியா வந்திருக்கிற ஈக்குவேஷன்ல எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லிமிட்டிங் ரியேஜென்ட் அதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா கொடுத்துருக்கிற சம்மில் கொடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு அதுல இருந்து எவ்வளோ வரும்ன்றத ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, we will do one more sum. அடுத்தது சே ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் இப்போ நான் ரெண்டுத்து கொடுக்குறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிராம் நைட்ரோஜன் ப்ளஸ் 50 கிராம் ஹைட்ரோஜன் மிக்ஸ் பண்ணா how much ammonia will be produced? How much ammonia will be produced? ஆர்கானிக்ல நான் அடிக்கடி சொல்ற டயலாக் என்ன? ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட் சொல்றேன். இந்த மாதிரி லிமிட்டிங் ரியேஜென்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷனை எழுதணும், பேலன்ஸ் பண்ணணும், லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கொடுத்துருக்கிற சம்மில் அப்படியே அதை போட்டுடணும் அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் ஃபாஸ்டா போடணும், 1 நிமிஷத்துக்குள்ள பண்ணணும். சரியா? இப்போ நம்ம ஃபாஸ்டா போடுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சா நம்ம ஃபாஸ்டா போட்டுடலாம். நம்ம எப்படி போடணும்னு தெரியாம இந்த மெத்தட் அந்த மெத்தடுன்னு ஒரு 4-5 மெத்தட் நம்ம ஒரே சம்முக்கு பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு அது டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும், கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால ஸ்டிக் டு ஒன்லி ஒன் மெத்தட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சம் அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரினா மூணுனா ஒரு பேட்டர்ன்ல போ. மாற்றி மாற்றி அந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்கு, இங்கே எப்படி படிக்கிற, அங்கே அப்படி படிக்கிறேன்னு சொன்னோன்னா நீ எக்ஸாமில் பார்க்கும்போது எந்த மெத்தட் அப்ளை பண்ணுவேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. அதனால எப்போவுமே ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணு. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்கே ரியாக்ஷன் என்ன இங்கே? எஸ் போடுங்க பார்க்கலாம், ரியாக்ஷன் போடுங்க பார்க்கலாம். இது என்ன ப்ராசஸ் பேர் என்ன? ஜாஸ்பர், இதோட ப்ராசஸ் பேர் என்ன? ஆமாம், இது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா? இல்ல இல்ல, அது நான் சும்மா கேட்டேன், நீ எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன்றதுக்காக. இது எக்ஸோதெர்மிக். எனவே நம்மளுக்கு அது தேவையில்லை இப்போ. அப்ப என்ன ஆகுது இங்க? 14 கிராம் நைட்ரோஜன் 6 கிராம் ஹைட்ரோஜன் ஃபார்ம்ஸ் 34 கிராம் 28 கிராம் நைட்ரோஜன் produces 34 கிராம். we know that. இதுதான் நீ முதல்ல போடணும். இதை போட்டேன்னா தான் உனக்கு ஆன்சர் வரும். அப்போ இப்போ 28 கிராம்ல இருந்து 34 கிராம் அமோனியா வருது. அப்போ 10 கிராம்ல இருந்து இது எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிக்கணுமா, இல்ல 50 கிராம்ல இதுல இருந்து வருது, இதுல இருந்து இது எவ்வளவு வருதுன்றத கண்டுபிடிக்கணுமான்றது நம்மளுக்கு டவுட் வரும். அதுக்கு தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணும். என்னமா லிமிட்டிங் ரியேஜென்ட் நைட்ரஜன்ற பேசிஸ்ல தான் கண்டுபிடிக்கணும். எப்படி நைட்ரஜன் கண்டுபிடிச்ச? சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈக்குவேஷன்ல N2 3H2 வந்துச்சுன்னா 14 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அதுக்கப்புறம் வந்துட்டு 6 சாரி சார். லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ முதல்ல இதோட மோல்ஸ் எவ்வளோன்றதை நீ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ 28 கிராம்னா என்ன? இது 1 மோல், இது 3 மோல்ஸ், இது 2 மோல்ஸ், அண்ட் இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பார்த்தோன்னா 1 3 2. இப்போ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 10 கிராம் கொடுத்துருக்காங்க, 50 கிராம் கொடுத்துருக்காங்க. 10 கிராம்னா அது எவ்வளோ மோல் வரும்? 14 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 மோல். 0.35 மோல் வரும் சார். 0.35 மோல் வருதா? ஹைட்ரஜன் எவ்வளோ வரும்? 25 வரும். 25 மோல்ஸ் வரும். சரியா? இது 25 மோல்ஸ் வரும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நல்லா கவனமா பாரு. லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சம்முல கொடுத்துருக்கிற வேல்யூவை இங்க போட்டுக்கணும். போட்டுட்டு அதை மோல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் டு மோல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராம் எடுக்கக்கூடாது. கன்வெர்ட் டு மோல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும். டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். டிவைட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன? நைட்ரஜனோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? 0.35 by 1 is equal to 0.35. ஹைட்ரஜன் என்ன? 25 divided by 3. Stoichiometric coefficient 3.
3. அப்போ என்ன வரும்? அப்ராக்சிமேட்லி 8.3 வரும் சார். சம்திங் வரும். அப்போ இதில் பார்த்தேன்னா இது வந்து சே இது xn2ன்னு வச்சுக்கலாம், இது xh2ன்னு வச்சுட்டேன்னா xn2 இஸ் லெஸ் தேன் xh2. அப்போ இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எது கம்மியாக இருக்கோ அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? சம்மில் கொடுத்துருக்கிறது மாலிக்யூலாக இருந்தாலும் சரி, வால்யூமாக இருந்தாலும் சரி, கிராமாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும்? மோலை கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மோலை வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணேன்னா எந்த வேல்யூ கம்மியாக வருதோ அந்த வேல்யூ தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு அர்த்தம். இது நீ எல்லா ஈக்குவேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட் எழுதிக்கோ. ஹவு டு ஃபைண்ட் அவுட் த லிமிட்டிங் ரியேஜென்ட். ஹவு டு ஃபைண்ட் அவுட் லிமிட்டிங் ரியேஜென்ட். சார் இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் எழுதும்போது அதுலயே நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் நம்ம வந்து அந்த ஸ்டாக்கியோமெட்ரிலாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் அதுல இருக்க அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு நம்மளால லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் சொல்ல முடியுமா சார்? போட்டு பாரு, ரெண்டு ஒண்ணா வருதா பாரு. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா இப்போ வந்து ரியாக்டன்ட் சைட்ல எதுக்கு வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கம்மியா இருக்கோ அது நெசசரிலி லிமிட்டிங் ரியேஜென்ட்டா இருக்கணுமா சார்? அவசியம் இல்லை, இல்ல. அவசியம் இல்லை. அப்படி வால்யூம் கிராம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நைட்ரஜன் வந்து 1 மோல் தான் இருக்கு, ஆனா 28 கிராம்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் பார்த்தோன்னா 3 மோல் இருக்கு, ஆனா 6 கிராம் தான் இருக்கு. அப்போ நீ மோல் வச்சு லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்வியா, கிராம் வச்சு சொல்வியா, வால்யூம் வச்சு சொல்வியா, எதை வச்சு சொல்வே நீ? மோல்ஸ் வச்சு தான் சொல்லணும். மோல்ஸ் வச்சு தான் சொல்லணும் நம்ம எப்பவுமே. சார் எனக்கு இந்த ஃபைண்டிங் லிமிட்டிங் ரியேஜென்ட்ல அந்த தேர்ட் இதில் வந்து 0.3 மோல்ஸ் அண்ட் 25 மோல் எழுதியிருக்கீங்களா சார், அது எப்படி வந்துச்சு? இந்த 10 கிராம் வந்து 14 நைட்ரஜனுக்கு வந்து 14 கிராம் நைட்ரஜன் ஈக்குவல் டு 1 மோல். ஆமாம் சார். அப்போ நம்மளுக்கு சம்மில் வந்து 10 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், அப்படி எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இது புரிஞ்சுதா? இப்போ எவ்வளோ வரும் அமோனியா? நைட்ரஜனை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 28 கிராம் நைட்ரஜன். we know that from the stoichiometry equation 28 gram nitrogen produces 34 gram ammonia. Therefore இங்க நம்மளுக்கு எவ்வளவு கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க? 10 gram nitrogen will produce x gram. So cross multiply பண்ணனா x equal to 34 into 10 by 28. அதுதான் அந்த வேல்யூ, 12.14 grams of ammonia. இது அவங்க மோல்ஸ்ல கூட கேட்கலாம், மாலிக்யூல்ஸ்ல கூட கேட்கலாம். அப்ப நீ அதை கன்வெர்ட் பண்ணி போடணும். அது எனக்கு ஒரு டவுட் சார். 2 moles of NH3 னா 2 into 34 பண்ணக்கூடாதா சார்? எது 2 into 34? 1 gram of 1 mole of N2 வந்து 2 into NH3 ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால 2 into 34 எடுக்க கூடாதா? 2 into 17 எடுக்கணும். அமோனியா வந்து 17. ஓகே. மோலார் மாஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? டோட்டல் மாஸ் தான் நம்ம எழுதுனாங்க. புரியுதா? Okay, so let me give you another quick problem, see whether you are able to do. Fifth problem, sixth problem. Now 10 gram hydrogen and 30 gram iodine will produce how many gram HI? போட்டு சொல்லு பார்க்கலாம்.
பொறுமையா போடு. சார் அயோடின் அந்த மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 106 கூகுள்ல பாரு அப்படியே அங்க. ஓகே சார். ம் சார் அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டா 253.81 கொடுத்துருக்காங்க, நான் 254 போட்டுட்டா. போட்டுக்கோ. அது உனக்கு எக்ஸாம்ல கொஷின்ல என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணிக்கணும். ரொம்ப டெசிமல்ல கொடுத்துருந்தாங்கன்னா நீ டெசிமல் அப்படியே வச்சுக்கணும். இல்லைன்னா நீ அப்படியே போட்டுக்கலாங்க. அங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் நீ அதை ரவுண்ட் ஆஃப் பண்றதா வேணாமான்றத பண்ணணும். சார் எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வருது சார். ப்ரீவியஸோட 5th கொஸ்டின் வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதும்போது 2NH3 வரும்ல சார். அப்போனா 34 into 2 பண்ண வேண்டாமா? அவ கேட்ட கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இல்ல சார், அமோனியாவோட மோலார் மாஸ் என்ன? அமோனியாவோட மோலார் மாஸ் 34 சார். தான் வாங்க போறேன். ஊச்சிக்கோ, இன்னும் தூங்கிட்டே இருக்க. ஒரு நிமிஷம். நைட்ரஜன் 17 20 சார். 20 சார் என்ன விட்டுருங்க சார். நைட்ரஜன் 14 3 ஹைட்ரஜன் 3 17 புரிஞ்சிச்சு சார். 17 மூச்சுக்கோ. அப்போ 2 into 17 34 தானே வரும். ஆமா சார். டாக்டர் இப்படி எல்லாம் சோதிக்கிறீங்களே டாக்டர். அந்த நைட்ரஜன் மாஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. மூச்சுக்கிட்டே தெரியுது, அவ்வளவுதான். H2 plus I2 gives 2HI. 2 gram plus இது எவ்வளோ? இது 152 gram gives 2 into 127 grams. So 150, சாரி இது வந்து எவ்வளோ வரும்? 252 வரும். 252 grams வரும். இது அயோடின் வந்து அயோடின் எவ்வளோ வருது? 126 127 or 126 வரும். 54 இல்ல சார், ரவுண்ட் ஆஃப் பண்ணா 126 அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கணும். அது 126.9 கிட்ட வந்தனால நான் 7 எடுத்துட்டேன். ஏதோ ஒன்று எடுத்துக்கோ, கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுனா போதும். 127 கூட எடுத்துக்கோ. ஆமாம், 127 கூட எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். 127 எடுத்தேன்னா என்ன வரும்? இது 254 வரும். இது 254 கிராம்ஸு. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே வந்து 127 + 1 128 வரும். 128னா எவ்வளோ? 8 2s are 16 5 256 வரும். ஸோ ஈக்குவல் டு இது ரெண்டும் வரணும் உனக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். டோட்டல் மாஸ் ஆன் போத் சைட் ஷுட் பி ஈக்குவலாக இருக்கணும். அது இல்லைன்னா நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அது அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்? லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மோல்ஸை கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? given mass by molar mass. Moles of hydrogen is equal to given mass by molar mass is equal to 5 moles. அப்புறம் ஹைட்ரஜன் அயோடின் வந்து 30 கிராம் கொடுத்துருக்கான். given mass by molar mass எவ்வளோ வருது? ஆப்வியஸ்லி இதுதான் உனக்கு கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். 30 divided by 0.118 வருது சார். 30 by 127 அதுவா வருது?
சார் I2ல சார் அப்போ 127 பிளஸ் இன்னொரு 127 வரும். 254 போடணும் அப்போ கரெக்ட். 30 டிவைடட் பை 254 போட்டேன்னா 0.118 எடுத்துக்கலாம். ஸோ 0.118 இல்லை 112 எப்படி வேணா 0.1 கூட நீ எடுத்துக்கலாம். ஆப்ஷனில் உனக்கு என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துக்கோ. 2 டெசிமல் கொடுத்துருக்கானோ இந்த மாதிரி சமயங்கள்ல தான் நீ எவ்வளோ எடுத்துக்கணுன்றது ஆப்ஷனை பார்த்து டிசைட் பண்ணணும். அவ்வளோ மோல்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ வந்து டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போனோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன? ரெண்டுக்குமே ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தானே சார் இருக்கு. அப்போ மோல்ஸ் மட்டும் பார்த்தா போகுது. அவ்வளோதான். அது அப்போ இதுதான் வந்து சின்னது. ஸோ அயோடின் இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். அயோடின் லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன? Iodine limiting reagent na enna 254 gram iodine will produce 2 times 128 grams of H. அதாவது 256 gram of HI produce பண்ணுது. அப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளவு வரும் இங்க? 30 grams. 30 grams எவ்வளவு produce பண்ணுதுல போடணும். 30 தான் சார் வருது. Approximate. Okay. So x into 254 இதெல்லாம் நீ once you know how to do it you can do it fast. நீ தெரியாம போடும்போது தான் உனக்கு அது லேட் ஆகும். உனக்கு x equal to 30 into 256 divided by 254. அப்ராக்சிமேட்டா இது ரெண்டு சேமா எடுத்துட்டேன்னா 30 வரும். இன்னும் கொஞ்சம் கம்மியா அதான் ஆப்ஷன்ல உனக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். நல்ல நேரம் அப்படின்னு 30 32 34 அப்படி கொடுத்துருந்தான்னா பரவாயில்ல. அவன் கெட்ட நேரம் 28.23 வருது சார். அதுதான் அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ அதை போடணும். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பார்த்துட்டோம் இப்போ. ஸோ ஓகே. ஸோ நவ் quickly tell me what is the mass of 1 molecule of CO2? What is the mass of 1 molecule of CO2? சார் 44 by n வரும் சார். 44 by Avogadro number. So நம்மளுக்கு என்ன தெரியும்? we know that 44 gram CO2 contains Avogadro molecules of CO2 or Avogadro molecule ஓட weight எவ்வளோ? Avogadro molecules of CO2 ஓட weight எவ்வளோ? 44 gram. நம்மளுக்கு தெரியும், அது ஏற்கனவே ஃபார்முலாவில் கொடுத்தாச்சு. அப்போ 1 molecule ஓட weight எவ்வளோ இருக்கும்? x gram. So cross multiply. X into Avogadro number is equal to 1 into 44. X equal to 44 by Avogadro number. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருந்தானா அப்படியே நீ டிக் அடிச்சிடலாம். 11 by Avogadro number, 22 by Avogadro number, 44 by Avogadro number, 88 by Avogadro number கொடுத்தான்னா நீ ஈஸியாக டிக் அடிச்சிடலாம் அந்த இடத்துல. ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். கொஞ்சம் ஹை லெவல் ப்ராப்ளம் கொடுக்கவா இல்லை இதுலேயே எலிமெண்ட்ரிலேயே இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா? சார் ஹை லெவல் ட்ரை பண்ணலாம் சார். ஒரே ஒன்று மட்டும். நீ மட்டும்தான் ஜெய், இந்த 2-3 பேர் ஜெய் ஈக்குவலாக இருக்கீங்களா? ஜெய் நீட்டு சரி, நீட்டு பசங்க அப்புறம் அழ போகிறாங்க. சார் என்ன சார் எங்களுக்கு ஈஸியாக வர மாதிரி கொடுங்கன்னு போகிறாங்க. ஓகே. calculate the number of molecules present in 350 ml of ammonia. 350 ml of ammonia at 273 degree Kelvin and 2 atm pressure. Calculate the number of question ediko. Calculate the number of molecules present in 350 ml of ammonia at 273 Kelvin and 2 atmosphere pressure. இது முதல்ல எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்க, அப்புறமா போடுங்க. ஏன்னா எப்படி போடணும்னு தெரியாம நீ போட்டேன்னா தப்பாயிடும்.
சார் இதுக்கு அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணுமா சார்? ஆமா சார். ஐயோ அது நீ தானே கேட்ட. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இங்க ரெண்டும் ஒரே டெம்பரேச்சர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கும் உனக்கு. ஸோ ப்ரெஷர் என்ன? V1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க? V1 வந்து 350 ml. V1 350 ml கொடுத்துருக்காங்க. P1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். டெம்பரேச்சர் என்ன? 273 டிகிரி கெல்வின். ஸோ அதை நீ அப்படியே டிவைட் பண்ணேன்னா 350 into 2 divided by 273 is equal to final நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஃபைனலாக இருக்கும்போது அது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. P2 வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். V2 வந்து எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ P2 வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்டூ V2 டிவைடட் பை டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ V2ஓட வால்யூம் என்ன வரும்? V2ஓட வால்யூம் வந்து 700 ml வரும். V2ஓட வால்யூம் 700 ml வரும். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாவில் மோல் கான்செப்ட் ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன தெரியும்? 22,400 ml ஆஃப் அமோனியா எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கும் அதில்? அவகாட்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்கும் அதில். புரியுதா என்ன எதிர என்ன? 22 கொஞ்சம் ஹை லெவல் ப்ராப்ளம்னால இதான் ப்ராப்ளம். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் find the number of molecules present in 350 ml of ammonia at 273 degree Kelvin and 2 atmospheric pressure. இதான் கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட வால்யூம் நம்மளுக்கு தெரியணும். இதில் வந்து வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதுலேருந்து நம்ம மாலிக்யூல், ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் என்ன இருக்கு? மோல் இருக்கு, மாலிக்யூல் இருக்கு, மோலார் மாஸ் இருக்கு, வால்யூம் இருக்கு. ப்ரெஷர்லாம் இல்லை, டெம்பரேச்சர்லாம் இல்லை. அப்போ ப்ரெஷர் டெம்பரேச்சர் கொடுக்குறாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? வேற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸையோ இல்லை வால்யூமோ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? பிரியங்கா சொன்ன மாதிரி கேஸ் ஃபார்முலா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV is equal to nRTன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கேஸ் ஈக்குவேஷன் பண்ண இங்கே n நம்மளுக்கு மோல்ஸ் கொடுக்கல இங்க. அதனால நம்ம அந்த PV is equal to nRT ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ P1 V1 by T1 is equal to P2 V2 by T2. இந்த ஃபார்முலா தெரியலைன்னா எழுதிக்கோ. இது வந்து ஐடியல் கேஸ் ஃபார்முடைய இன்னொரு வெர்ஷன். இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுடைய இன்னொரு வெர்ஷன். இது நிறைய ப்ராப்ளம்ல இந்த மாதிரி தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோ. சார், ஆனா இப்ப அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல வந்து அந்த கேஸ் இது இருக்கும்ல, அந்த n ஸ்மால் n, அது கண்டுபிடிச்சிட்டு அவகேட்ரோ நம்பரோட மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடைச்சிருமே சார்? கிடைச்சிடுமே. என்ன எப்படி கண்டுபிடிப்ப? என்னதான் அதுக்கு தான் PV by RT டைரக்டா பண்ணிக்கலாமே சார்? அதான் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களே. போட்டு பாரு, எவ்வளோ வருதுன்னு போட்டு பாரு. அந்த மெத்தட்ல போடு, இதே வால்யூம் வருதா பாரு. ஆனா எனக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் கிடைச்சது, வால்யூம் கிடைக்கல சார். அதுதான். ஸோ ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, அதை ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறமா போட்டேன்னா தான் உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இது வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு புரியல இல்லையா? அஷ்மிதா, ஹர்ஷிதா, ஜோஹன்னா, எனக்கு புரியுதா? ஓகே, புரியலன்னா கூச்சப்படாம Sir, கேட்கலாம். இதுக்கு மேல molecules 1.88 into 10 to the power 22 இதுக்கு மேல molecules நீங்க கண்டுபிடிக்கல. ஆமா, இதுக்கு மேல நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மோல்ல எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அடுத்தது எப்படி போடுவோம்? அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? நம்மளுக்கு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 700 ml of NH3 equal to X போடுவோம், அப்புறம் cross multiply பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ 700 ml எவ்வளோ வரும்? therefore 700 ml ammonia will be having X molecules of ammonia. So cross multiply பண்ணுனா X equal to X into 22,400 equal to Avogadro number into 700 ml. X equal to
இது அப்படியே போடணும், அவ்வளோதான். சார் நான் போட்டது ஆன்சர் வருது சார். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது n ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணி டைரக்டா போட்டா இதே ஆன்சர் தான் சார் வருது. போடலாம், அப்படி கூட போடலாம். அதான் சொல்கிறேனே, ஒரு ப்ராப்ளம் போடுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஐ ஹவ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் ஒன் மெத்தட் ஆஃப் டூயிங் இட், அவ்வளோதான். ஓகே. ஓகே, சரி. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம், சார் என்ன சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னா யாருக்கோ சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களேன்னு ஏதோ 2-3 மைண்ட் வாய்ஸ் வீக்காக கேட்குது. அவங்களுக்காக இதை எக்ஸ்பிளைன் ஒரு இந்த கொஷின் கொடுக்குறேன். ஃபைண்ட் தி மாஸ் ஆஃப் 0.1 mole ஆஃப் KNO3. போட்டு பார்க்கலாம். குயிக்காக போடு. அதே மாதிரி 1 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் ஆஃப் மீத்தேன். இது ரெண்டுத்துக்கும் மாஸ் கண்டுபிடிங்க. ஃபைண்ட் மாஸ். பொட்டாசியம் அட்டாமிக் மாஸ் தெரியுமா? சார் 40ன்னு எடுத்துக்கலாம்ல? 39. சரி போட்டுக்கோ. உனக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அக்யூரேட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா மாற்றி போடணும் நீ. ஓகே சார். இந்த மாதிரி டவுட் வரும்போது நீங்கள் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெசிமல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சார் ஏ வந்து 10.1 சார். 10.1 கிராமா? அடுத்தது. ஆமா சார், கிராம். ம் சி இன்னொன்று போடு பார்க்கலாம். கடை நிறைய மாதிரி. சார் அப்புறம் பி வந்துட்டு 2.6 அப்ராக்சிமேட்டா வருது சார். ஓகே, இது எப்படி போடணும்னு யாருக்கா தெரியலன்னா சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். முதல்ல கொடுத்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 1 2 3 4ல் மோல்ஸையும் மாஸையும் கம்பைன் பண்ணி கண்டுபிடிக்கணும் எக்ஸ் வச்சு. சார் பியோட ஆன்சர் மட்டும் ரிப்பீட் பண்ண முடியுமா? பியோட ஆன்சரா? 2.6 சார்? 2.6. அதான் ஆன்சரா? இல்ல ஜாஸ்பர் சொன்னது நான் கேட்கல தான். ஆமா, ஜாஸ்பர் சொன்னது தான் ஆன்சர். 2.65 சம்திங் வரும். ஓகே சார். அதாவது 16/6 அதுதான் வேல்யூ உனக்கு.
வருதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து இதுக்கு வந்து 10.1 வரணும். இதுக்கு வந்து 2.65 வரணும் அப்ராக்சிமேட்டா. இதுக்கு எவ்வளவு வருது சொல்லுங்க? சார் சி டிவிஷனுக்கு எந்த ஃபார்ம்ல சார் போடுவோம்? அதே ஃபார்முலா தாம்மா. மாஸும் மாலிக்யூலையும் ரிலேட் பண்ணணும். 2 and 3. ஆனா இப்போ வந்து எஸ்டிபி இருக்கனால நாங்க ஃபோர்த் ஒன் ஈக்குவேட் பண்ண மாட்டோம். பண்ணு. வால்யூம், சாரி, மூணாவது கேட்குறியா? மூணாவது வந்து வால்யூம் அண்ட் மாஸ். 3 and 4 பண்ணணும். 3 and 4 பண்ணணும். ஓகே சார். சார் லாஸ்ட் ஒன்னுக்கு எனக்கு 400 கிராம் வருது சார். 400 கிராமா? தப்பு, தலைமையில குட்டு. சார் அப்போ கடைசி அந்த சி கொஸ்டினுக்கு வந்து 112 mlன்னு கொடுத்துருக்கீங்களா? அது நாங்க கிராமா கன்வெர்ட் பண்ணணுமா? எதுக்கு? தேவையில்லையே. ஆனா மாஸ் அண்ட் வால்யூம்க்கு தானே சார். 3 and 4 ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? சார் 2 கிராம் இல்லையா? ஹைட்ரஜன் வந்து 2 கிராம் தானே? ஆமா சார். 2 கிராமோட வால்யூம் எவ்வளோ? 22.4 or 22,400 ml. So 22,400 ml உடைய மாஸ் எவ்வளோ? ஓகே சார், புரிஞ்சது சார் 0.01 ஆன்சர் வருது சார். வெரி குட் ஜோஹன்னா, நீ கலக்கிட்ட போ. இப்பதான் நீ வந்திருக்க கிளாஸுக்கு. சார் கொஞ்சம் 8 o'clock கிளாஸ் வச்சுக்கிறீங்களா சார்? கொஞ்சம் எல்லாம் வேண்டாமா, நம்மளாம் 7 மணிக்கே கொஞ்சலாம். எக்ஸாம் தானே, 1 year டாக்டர். டைட்டா உட்காருங்க, பண்ணலாம். அப்புறம் நைட்டெல்லாம் சர்ஜரி பண்ணணும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் சர்ஜரி பண்ணணும்னா இருங்க நான் போய் தூங்கிட்டு வரேன் நான் சொல்வேன். அதுக்கு இப்பவே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. அப்போ சொல்லு, சர்ஜரி பண்ணும்போது எனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி சார் இருந்தார், அவரை நான் 8 மணிக்கு வெயின்னு சொன்னேன், அவர் 6 மணிக்கு வைக்கிறேன்னாரு. அப்படி எடுத்த ட்ரைனிங்னால தான் என்னால் இப்போ ஓவர் நைட்லாம் சர்ஜரி பண்ண முடியுது அப்படின்னு நீ சொல்லுவ. அதை நான் கேட்கணும். ஓகே சார். ஓகே, ஸோ புரிஞ்சுதா இது எப்படி போடணும்னு? எஸ், ஆல் ஆஃப் யூ, எவ்ரிபடி. ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுக்குறேன், அது போட வரதா பாருங்க. இதே மோல் கான்செப்ட் வச்சு தான் calculate the mass of sodium carbonate. Mass of sodium carbonate நல்லா கவனமா பாரு. which will have same number of molecules in 0.85 gram of methane. போடு பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்னொரு படி மேலே. இது ஹெவியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் பேசிக்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். இது அடுத்த லெவல். இது முதல்ல மோல், மாஸ், மாலிக்யூல், வால்யூம் வச்சு போட்டோம். அப்புறம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அயான்ஸ் வச்சு போட்டோம். அப்புறம் லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை கண்டுபிடிச்சி போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு மாதிரி ப்ராப்ளம் போடுறோம். புரியுதா? இது சம்மு புரியுதா எப்படின்னு? கால்குலேட் த மாஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் கேட்குறாங்க. ஆனால் அவங்க கூட என்ன கொடுத்துருக்காங்க? மீத்தேனுடைய கிராம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல எவ்வளோ மாலிக்யூல் இருக்குமோ அவ்வளோ மாலிக்யூல் ஆஃப் சோடியம் கார்பனேட் இருக்கு. அப்ப அதோட மாஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? calculate the mass of sodium carbonate which will have same number of molecules in 0.85 gram of methane. So இப்போ 0.85 போடுறீங்களா, நான் போடட்டுமா?
சார் போட ட்ரை பண்றோம் சார். ட்ரை பண்ணுங்க. I'll give you 1 minute time. ட்ரை பண்ணுங்க. சார் எனக்கு 5.6 கிராம்ஸ் வருது சார். 5.6 கிராம் வருதா? ஆ ஓகே. மற்றவங்களுக்குலாம் வருதா அது? சார் நான் இன்னும் அந்த எக்ஸ் அந்த CH3 மாலிகுல் தான் சார் கண்டுபிடிச்சேன். ஆனா எனக்கு வேற ஆன்சர் போடு. CH4 போடு. அதுல வந்து எனக்கு x ஈக்குவல் டு 3.1 கிட்ட வருது சார். சார் எக்ஸ் வந்து 0.53 வரும் சார். 0.053. ஓகே. அது கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க அந்த வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ we also know that Avogadro molecules of sodium carbonate ஓட molecules ஓட weight எவ்வளோ? 106 gram. Therefore Avogadro into 85 by 100 into 16 molecules will be equal to x gram. So cross multiply பண்ணா x equal to 106 into Avogadro number into 85 divided by 100 into 16 into Avogadro number. So இதுவும் cancel ஆயிடும். புரியுதா? அது எல்லாருக்கும் பாருங்க. See whether சார் கடைசியில வந்து 106 divided by 0.05 வருமா? இங்க நான் போட்டிருக்கேன் பாரு. இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருமோ அதான் வரும். ஓகே சார். எப்படி போடணும்னு புரிஞ்சுதா? இந்த சம் எப்படி போடணும்னு புரிஞ்சுதா? இங்க 2 சம்ம கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. முதல்ல வந்து மீத்தேன்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுல எவ்வளவு மாலிக்யூல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே அளவு மாலிக்யூல் சோடியம் கார்பனேட்டுக்கு அதோட மாஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். புரியுதா? You are able to do that? Okay, so quick problem அடுத்தது 10. Now 11 கொஞ்சம் ஈஸியா மோட்டிவேட் பண்ற மாதிரி கொடுக்குறேன். Mass of 6.02 into 10 power 23 atoms of oxygen
போடுங்க பார்க்கலாம். 1 minute டைம். மாஸ் ஆஃப், அவசரப்படாத போடுங்க. இதுலயே வேற வேரியேஷன் கொடுக்குறேன், போட முடியுதா பாரு. 1 into 10 power 23 molecules of H2S. 1.5 moles of sulfuric acid. ஸ்பீடு வரணும் இப்பெல்லாம். ஃபைண்ட் மாஸ். சார் 11A வந்து 16ன்னு சொல்லலாமா? ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறாங்க. இது நீ வந்து மாஸ் எவ்வளோ எடுக்கிறேன்றதை பொறுத்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்க டை ஆக்சிஜன் கொடுக்கணும் நியாயமா பார்த்தா. சரியா? ஆட்டம்ஸ்னு கொடுக்கறதுனால டை ஆக்சிஜன் சார் எடுக்கணும். அதான் 16 எடுத்து போடலாம். 16 gram will contain 6.023 into 10 power 23 molecule atoms of oxygen. சார் இதே வந்து ஆட்டம்ஸ் பதிலா மாலிக்யூல்ஸ் இருந்தாலும் ஆன்சர் ஒண்ணா சார்? இல்ல 2 into 16 வரும் அது. ஆனா அவகாட்ரோ நம்பர் வந்து மாலிக்யூல்ஸ்க்கும் சொல்லலாம் ஆட்டம்ஸ்க்கும் சொல்லலாம்ல சார்? நான் முதல்ல அந்த ஃபார்முலால சொன்னேன் இல்லையா, ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், அயான்ஸ், பார்ட்டிகல்ஸ். ஆனா மெயினா வந்து மாலிக்யூல்ஸ்க்கு தான் நாங்க அப்படியே வெச்சிப்போம். இதே ஆட்டம்ஸ்னு கேட்டா லைக் பை 2 பண்ணனுமா சார்? அவங்க டை ஆக்சிஜன்னு கொடுத்தாதான் பை 2 பண்ணனும். ஓகே சார். into 2 வரும், பை 2 இல்ல into 2 வரும். ஒரு மாலிக்யூல்ல 2 ஆட்டம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அப்போ 10 மாலிக்யூல்ஸ்னா 2 into 10 ன்னு வரும். இப்போ அவங்க கொடுத்ததே ஆட்டம்னால நாங்க டைரக்டா அப்படியே போட்டுடலாம். ஆமா, 16 கிராம்னா இதோட மாஸ் வந்து 16 கிராம் தான் வரும். புரிஞ்சிச்சு சார். சார் எப்படி சார் அதோட மாஸ் 16 கிராம் சொல்றீங்க? ஒரு ஆட்டமோட மாஸ் தானே சார் 16 கிராம்? நீ முதல்ல அந்த ஃபார்முலாவை நீ இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. 1 mole of oxygen atom contains Avogadro atoms of oxygen. என்ன எழுதுறேன்னு புரியுதா? ஓகே சார், ஓகே சார். மனுஸ்ரீ மனசுல புரியுது சார். ஃபார்முலாவை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகே சார். அங்கதான் விஷயமே இருக்கு. ஃபார்முலா பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். கிளாஸ் முடிக்கும் போது ஐ வாண்ட் டு see all of your face. அதனால ரெடியா இருந்துக்கோங்க. நாளைக்கு வீடியோ ஆன் பண்ணுங்க சார். இது ரொம்ப அநியாயம் பண்றீங்க. நாளைக்கு சார். இன்னைக்கு செவத்துக்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஏதோ வாய்ஸ் வர்றதுனால நான் ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே, மூணாவது. ரெண்டாவது என்ன வருது சார்? 5.64 சார். H2S என்ன வரும்? 32 plus 2 34 கிராம். 34 வருது சார். 34 கிராம் வந்து 34 கிராம் contains Avogadro molecules. ஸோ அவகாட்ரோ மாலிக்யூலுடைய மாஸ் வந்து 34 கிராம். அப்போ 1 into 10 power 23 equal to x கிராம். ஸோ x equal to 34 into 10 power 23 divided by 6 into 10 power 23. ஸோ அது கேன்சல் ஆச்சுன்னா அப்ராக்சிமேட்லி 5.6 வரும் இல்லையா?
ம் புரியுது. ரெண்டாவது. மூணாவது போடுங்க பார்க்கலாம். சார் அது சும்மா வெறும் மாஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்டு மாலிகுலர் வெயிட் பண்ணாலே வந்தது அவ்வளோ. 147 147. ம் அவ்வளோதான். அது டைரக்ட் ஃபார்முலாவில் அப்படியே போடணும். ஓகே. அடுத்த ப்ராப்ளம் போடு பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் வந்து கால்குலேட் த நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1.4 gram of nitrogen. Calculate the total number of electrons present in yes. Sir, 4.2 into 10 to the power 23. 4.2 into 10 power 23. எல்லாருக்கும் அதே ஆன்சர் வருதா? போட்டுட்டு இருக்கேன் சார். போடு போடு போடு. ஓகே. பிரியங்காக்கு அடுத்த ப்ராப்ளம் கொடுக்கலாமா? போடு. அடுத்த ப்ராப்ளம். ஓகே. chlorophyll contains 12 வேண்டாம், கஷ்டமா இருக்கும். 2.68% ஆஃப் குளோரோஃபில்ல என்ன எலிமெண்ட் இருக்கும் தெரியுமா? என்ன மெட்டல் இருக்கும் தெரியுமா? மெக்னீசியம் சார். மெக்னீசியம். 2.68% ஆஃப் மெக்னீசியம். ஓகே, பை வெயிட். ஓகே. calculate number of magnesium atoms. Sir, 12th one என்ன சார் ஆன்சர்? 2 gram of chlorophyll. ஒரு நிமிஷம். எதுமா 12th ஒன்னுக்கா? 12th ஒன்னுக்கு எப்படி போடுவ? 12th ஒன்னுக்கு எப்படி போடுவ? We know that. हम क्या जानते हैं? We know that. N2 கொடுத்திருக்காங்க இல்லையா? 1 mole N2 contains Avogadro molecules of N2. சார் 0.7 அவகேடோ நம்பர் வருது சார். 0.7 into அவகேடோ நம்பர். Okay, is equal to 14 gram na 28 is equal to 28 gram N2. So 28 gram N2 ல எவ்வளோ molecules இருக்கு? Avogadro molecules of N2 இருக்கு. நம்மளுக்கு சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.4 gram nitrogen கொடுத்துருக்காங்க, which contains x grams molecules of that. Cross multiply பண்ணா x equal to Avogadro number into 1.4 divided by 28. fraction decimal வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்? Avogadro number 14/10 இல்ல? சாரி 14/10 into 1/28. இதை கட் பண்ணினா 2 times வரும். ஸோ Avogadro number by 20 வரும். இவ்வளோ மாலிக்யூல்ஸ் நம்மளுக்கு வரும். இவ்வளோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் N2 வரும். நவ் 1 மாலிக்யூல் ஆஃப் N2ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 14 எலக்ட்ரான்ஸ். அப்போ இவ்வளோ மாலிக்யூல்ஸ்ல எவ்வளோ இருக்கும்? தேர்ஃபோர் Na/20 மாலிக்யூல்ஸ் ஆஃப் N2ல x எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா x into 1 equal to 14 into Na/20. So x equal to அதில் போட்டு சால்வ் பண்ணலாம். 7/5
இதை கட் பண்ணேன்னா அப்ராக்சிமேட்டாக உனக்கு ஏதோ வரும். 4.2 வருது சார் அந்த NA வேல்யூ மல்டிப்ளை பண்ணா இவ்வளோ வரும். 4.2 into 10 to the power 23 வருது. ம் சார் அந்த குளோரோஃபில் கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் வந்துச்சு சார். ம் சொல்லு. இது 0.0022 இன்டூ அவகேட்ரோ நம்பர் வருது சார். நான் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா தான் சார் போட்டேன். எப்படி போட்டேன்னு சொல்லு சார். ஃபர்ஸ்ட் மாஸ் ஆஃப் மெக்னீசியம். ஒரு நிமிஷம் இரு, எல்லாரும் இந்த சம்மை எழுதிக்கிட்டோம். சம்மை எழுதிக்கோங்க. குளோரோஃபில் கண்டெய்ன்ஸ் 2.68% ஆஃப் மெக்னீசியம் பை வெயிட். ஓகே, குளோரோஃபில் கண்டெய்ன்ஸ், இது வந்து குளோரோஃபில் கொடுப்பாங்க, ஹீமோகுளோபின் கொடுப்பாங்க, இன்சுலின் கொடுப்பாங்க. இந்த 3 மாலிக்யூல் தான் நீட்ல அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா பயாலஜின்றதுனால. ஜேஇல அவங்க எந்த காம்பவுண்ட் வேணாலும் கொடுப்பாங்க. ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், வாசோப்ரெசின், கொலஸ்ட்ரால், எர்கோஸ்டிரால், டோகோஃபெரால் என்ன வேணா கொடுப்பாங்க அவங்க. சரியா? contains 2.68% of magnesium by weight. Calculate the number of magnesium atoms in 2 gram chlorophyll. இதான் question எழுதிக்கோங்க எல்லாரும். Chlorophyll contains 2.68 grams of percentage of magnesium by weight. Calculate the number of magnesium atoms in 2 gram of chlorophyll. இது நீட்ல கேட்டிருக்கிற கேள்வி. இது இந்த வேல்யூ இல்ல, வேற வேல்யூ இருக்கும். பட் இதே மாதிரி கொஸ்டின் நீட்ல வந்திருக்கு. கொஸ்டின் எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, சொல்லு பிரியங்கா. சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செகண்ட் சார். இப்போ வந்து 2.68% ஆஃப் mg இருக்கனால 268/100 into 2 வந்து ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் mg வரும் சார். அதாவது 100 gram of chlorophyll வந்து 2.68 gram of mg இருக்கும்போது அப்ப 2 gram of chlorophyll வந்து 268/100 into 2 வரும் சார். அப்ப வந்து 2 gram of chlorophyll வந்து 0.053 gram of mg இருக்கும் சார் அதுல. ஓகே, அதுக்கப்புறம் அதை வச்சு மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் சார். அப்ப வந்து 0.053/24 வரும் சார். அப்ப வந்து 0.0022 மோல்ஸ் சார். அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்பர் ஆஃப் ஒன் மோல் ஈக்குவல் டு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்ப 0.022 மோல் ஈக்குவல் டு எக்ஸ் மாலிக்யூல்ஸ் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு 0.022 இன்ட்டு அவகேட்ரோ நம்பர் வரும் சார். அதை வந்து அப்ராக்சிமேட் பண்ணா 1.33 இன்ட்டு 10 to the power 21 mg ஆட்டம்ஸ். புரிஞ்சுது மற்றவங்களுக்கெல்லாம்? இல்ல சார். சார் நீங்க சொன்னாலே எங்களுக்கு புரியாது, இதுல பிரியங்கா சொன்னா என்ன சார் புரியும்? ஓகே, கொஸ்டின் எழுதிட்டீங்களா எல்லாரும்? கொஸ்டின் என்ன? குளோரோஃபில் கண்டெய்ன்ஸ் 2.68% ஆஃப் மெக்னீசியம். மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா? மாஸ் பர்சன்டேஜ் பை வெயிட். கால்குலேட் நம்பர் ஆஃப் மெக்னீசியம் ஆட்டம்ஸ் இன் 2 grams குளோரோஃபில். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்சன்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால 100 gram chlorophyll 100 gram chlorophyll contains 2.68 gram magnesium. அதான் பர்சன்டேஜ். 2.68% என்ன அர்த்தம்? 100 gram chlorophyll 2.68 gram magnesium இருக்குன்னு அர்த்தம். contains 2.68 gram of magnesium இருக்குன்னு அர்த்தம். அப்போ சம்மில் அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்க? 2 gram chlorophyll கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2 gram chlorophyll எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2.68 into 2 divided by 100. டெசிமலில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். 268/100. ஸோ இஸ் ஈக்குவல் டு 268/100 into 100 into 2. இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் இருக்கும். இவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் எதில் இருக்கும்? 2 grams ஆஃப் குளோரோஃபில்ல இருக்கும். புரியுதா இது வரைக்கும் எல்லாருக்கும்? சார் ஒரு டவுட். நீங்க சார் 100 grams chlorophyll equal to 2.68 grams magnesium எழுதுறீங்க. ஏன்னா அவங்க சம்மில் வந்து
பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. So, அப்போ பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? 100க்குன்னு தான் அர்த்தம். எப்பவுமே அப்படி. எப்பவுமே அப்படிதான். ஓகே சார். பர்சன்டேஜ்னால எப்பவுமே 100க்கு தான். ஓகே சார். அதான் அது அண்டர்ஸ்டுட் அது. ம். சார் எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் அது நம்ம 100 தான் எடுத்துக்கணும். சார் ஆனா 100 கிராம் ஆஃப் குளோரோஃபில் வந்து 268 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் தானே சார் வரும்? எப்படி சார் 2.68 வரும்? சம்முல அதானே கொடுத்துருக்காங்க. இல்ல சார், பை வெயிட்னாலே பை 100 தான். நீங்க எடுத்திருக்கதே 100 கிராம்ஸ் ஆஃப் குளோரோஃபில்னா அப்ப 268 கிராம் ஆஃப் மெக்னீசியம் தானே வரும். எப்படி 2.68 கிராம்ஸ் வரும் சார்? சி இப்போ 2% சோடியம் குளோரைட்னா என்ன அர்த்தம்? 2/100 சார். 2/100. நீங்க வந்து 1 கிராம் ஆஃப் குளோரோஃபில் எடுத்தாதானே நம்ம 2.68 கிராம்ஸ் ஆஃப் மெக்னீசியம் போடணும். நீங்க 100 கிராம்ஸ்ல எடுத்திருக்கீங்க சார் அங்க. இது உனக்கு அது எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 rupees கடன் வாங்கினா 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? அப்போ 2.68% இன்ட்ரெஸ்ட்னா என்ன அர்த்தம்? 100 rupees வாங்கினேன்னா 2.68 rupees கட்டணும்னு அர்த்தம். ஓகே, புரியுது சார். இதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு தப்பாயிடும். அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அது. ஸோ பர்சன்டேஜ்னாலே அது என்ன காம்பவுண்டு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய 100 பார்ட்ஸில் இது இவ்வளோ பார்ட் இருக்குன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் தான். ஸோ 100 கிராம் குளோரோஃபில்ல இவ்வளோ மெக்னீஷியம் இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கிராமில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 2 கிராமில் எவ்வளோ இருக்கும்? சம்திங் வரும். இது எவ்வளோ வரும்? இது 8 2 16 13 5 பை 10⁴ இன்ட்டு 10⁻⁻4 வரும் கிராம் மெக்னீஷியம். இது ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோ, அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணணுமா வேண்டாமான்றதை பார்க்கலாம். எடுத்த உடனே நீங்கள் கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அந்த நியூமரிக்கலை நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஜேஇயில் நீ பார்த்துன்னு பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும்? அவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி ஆட்டம்ஸ்ன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் மெக்னீஷியம் ஆட்டம்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதுதான் அங்கே பார்க்கணும். நம்பர் ஆஃப் மெக்னீஷியம் ஆட்டம்ஸ்னால் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். மெக்னீஷியம் உடைய அட்டாமிக் மாஸ் எவ்வளோ? 24 கிராம். அதாவது 1 மோல் மெக்னீஷியம்னுடைய அட்டாமிக் மாஸ் வந்து that is we know that 1 mole magnesium is 24 gram magnesium, which contains Avogadro atoms of magnesium. அப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிராம் வந்திருக்கு? therefore 536 into 10⁻⁻4 gram magnesium will contain x atoms of magnesium. So cross multiply பண்ணணும். Cross multiply பண்ணா x equal to Avogadro atoms into 536 into 10⁻⁻4 divided by 24 atoms. புரியுதா பாரு இது? Tell me if anybody don't understand this. இப்போ புரியுது. ஓகே. இதுல வந்து இந்த சம்மை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இதுலயே இன்னொரு ட்விஸ்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, மாஸ் பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறது. மாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸ் ஆஃப் தி எலமெண்ட் டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்டு 100. இந்த சம்மை எழுதிக்கோ. இதே மாதிரி இன்னொரு சம்ம கொடுக்குறேன், அப்போ போடுங்க.
புரியுதா எல்லாருக்கும் இது? காப்பி பண்ணிட்டீங்களா? Yes, sir. Okay. We'll go to next type of problem. So I think you are becoming little bit familiar நினைக்கிறேன். இது வரைக்கும் பண்ணதில் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. just explain. இப்போ நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் காம்போசிஷன்லேருந்து மோல்ஸ் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஸோ நீங்கள் படித்தது ஒரு குவிக் ரீகேப்காக கொடுக்குறேன். find the percentage of calcium in 10 gram calcium carbonate. எஸ் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 1 minute டைம். Find the percentage of calcium in 10 gram calcium carbonate. இது எப்படி போடுவ? Percentage of calcium. We know that இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோ. Percentage of calcium, any element in any compound எப்படி போடணும்? Is equal to atomic mass of that element divided by molecular mass of that compound into 100. சரியா? அப்போ கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் எவ்வளோ வரும்? மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வரும்? 40 + 12 + 48 100 வரும். ஓகே, அப்போ 100 கிராம்ல 40 கிராம் கால்சியம் இருக்கு. 100 gram calcium carbonate contains 40 gram calcium. Okay, so percentage calcium is equal to என்ன வரும்? given mass, எவ்வளோ மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? 10 gram கொடுத்துருக்காங்க. இது இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். அப்போ 10 gram calcium carbonate, 10 gram calcium carbonate contains x gram calcium. cross multiply பண்ணி கூட போடலாம் இதை. So x equal to 10 into 400 divided by 100. கட் பண்ணா 4 40 கிராம்னு வரும். கிராம் கால்சியம் வரும். சார் எப்படி இது பண்ணீங்க? ஒரு மாதிரி ரிப்பீட் பண்றீங்களா? பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்றோட டெஃபினிஷன் வந்து இப்போ எந்த எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறோமோ இப்போ இந்த காம்பவுண்டில் கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. பர்சன்டேஜ் கால்சியம் வில் பி அட்டாமிக் மாஸ் ஆஃப் கால்சியம் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இன்ட்டு 100. That is atomic mass of calcium is 40 divided by molar mass of calcium carbonate 100 into 100, which will be equal to 40% calcium. அதாவது 100 gram calcium carbonate contains 40 gram calcium. அப்போ percentage carbon என்ன வரும்? ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ 12 gram carbon divided by 100 gram calcium carbonate into 100, that will be 12%. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆக்சிஜன் எவ்வளோ வரும்? 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. அப்போ 48 கிராம் டிவைடட் பை 100 இன்டூ 100 ஈக்குவல் டு 48%. இதான் டெஃபினிஷன். சார் ஒரு டவுட் சார், எப்படி சார் 100 கிராம் ஆஃப் CaCO3யும் 10 கிராம் ஆஃப் CaCO3யும் 40 கிராம் கால்சியம் தான் தரும்? நீ தான் மேக்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆச்சு, நான் எங்க தப்பு பண்ணேன்னு சொல்லு. 400 போட்டிருக்கீங்க சார். அத சொல்றத விட்டுட்டு எதுக்கு டயலாக் பேசிட்டு இருக்க? 400 எது கூட சார், 40 எதுனா சார்னு சொல்லலாம் இல்லையா? ஓகே சார். சிபி, உன் பேர் சிபி. சிபின்னா என்ன சொல்லு? கன்ஃபியூஸ் ஆயிட்டா அவ. சார் என்னவோ சொல்லிட்டாரு நம்மள அப்படின்னு. சிபியா? என்ன சொல்றீங்க? சிபி. சார் வேணாம் சார், ஃபுல் ஃபார்ம்லாம் வேணாம் சார், விட்டுருங்க.
இருங்க ஓகே ஏதாவது நல்ல பேரா வைங்க சொல்லுங்க. ஜாஸ்பர் கண்டுபிடிச்சிரும் அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள. சார் சார் எனக்கு தெரியல சார், சொல்லுங்க சார். சிபினா ஓகே கெமிஸ்ட்ரினா டவுட் கிளாஸ்ல சொல்லலாம், மற்ற டவுட்லாம் ஆஃப்டர் த கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறதுன்றது. இப்போ பார்க்கலாம், இப்போ குயிக்காக போடு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ இதில் போட்ட மாதிரி ஃபிஃப்டீனில் போடு. கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் சோடியம், கார்பன், ஆக்சிஜன் இன் 53 grams of sodium carbonate. கடகடன் போடு, 1 minute டைம். ஃபாஸ்ட்டாக போட்டு சொல்லு பார்க்கலாம். Calculate the percentage of sodium, carbon, oxygen in 53 gram of sodium carbonate. சார் 43.3% டெசிமல்ல வருது சார். ஓகே, அது என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. ஸோ 46/106 இன்டூ, இது வந்து டெஃபினேஷன், இது டெஃபினேஷன். ஸோ அப்போ என்ன வரும்? 106 கிராம் சோடியம் கார்பனேட் கண்டெய்ன்ஸ் 46 கிராம் சோடியம் கார்பனேட், 46 கிராம் சோடியம். அப்போ 53 கிராமுக்கு எவ்வளோ வரும்? ஸோ 23 கிராம் வரும். கார்பன் எவ்வளோ வரும்? 106 கிராம் contains 106 gram sodium carbonate contains 12 gram carbon. கார்பன். அப்போ 53 gram contains 6 gram carbon. அதே மாதிரி ஆக்சிஜன் என்ன வரும்? 106 gram contains 48 gram oxygen. So 53 gram will contain 24 gram oxygen. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? சார் இப்போ இந்த 24 கிராம் 6 கிராம்லாம் தான் வந்துட்டு நம்ம அட்டாமிக் மாஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிடியூட்